நாமத்திற்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாகட்டும். ஒரு அமைதலான காலை வேளையில் கர்த்தரின் பாதத்தில் அவருடைய வார்த்தையோடு அமர்ந்திருத்தல் என்பது மரியாளை போல நம்மை விட்டு எடுபடாத நல்ல சிறந்தது ஒரு பங்கு. அது நம்முடைய இந்த அவசர வாழ்க்கை, பரபரப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி பரபரப்பின் மத்தியிலே காலையில் எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல், எதை குறித்தும் பாரம் இல்லாமல் ஒரு அமைதலாக அமர்ந்திருப்பதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இப்போ சற்று நேரமாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அதிகமாக நமக்கு தெரிந்தவைகளை நினைவு கொண்டு அவரைத்தான் தியானிக்கிறோம். ஒரு வேத பாட வகுப்பாகவோ இல்லை என்றால் வேலையாகவோ இது அல்ல. நாம் அறிந்து விசுவாசித்து நாம் அனுபவிக்கிற இயேசு கிறிஸ்துவை மறுபடியுமாக அசை போடுகிறோம், மறுபடியுமாக சிந்தித்து பார்க்கிறோம், அதை நிதானித்து பார்க்கிறோம். அதுக்குத்தான் இந்த நேரம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த முகாமிலே முக்கியமான 2 தலைப்புகளும் நல்ல ஒரு தலைப்பு. ஒன்று உபதேசம், வசனத்தினால் தான் உபதேசம் வருகிறது. வசனம், மற்றொன்று நடைமுறை வாழ்க்கை, அதை எப்படி செயல்படுத்துதல். வசனம் இல்லாத நடைமுறை வாழ்க்கையும் நடைமுறை இல்லாத வசனமும் பயன்படாது. வசனம் இருக்கிற இடங்களிலே அது நடைமுறைப்படுத்தணும், அது செயல்படணும். செயல்படுகிற இடங்களிலே அது வசனத்தின் படியாக இருக்கணும், அதான் பொருத்தமாக இருக்கும். ஆக இந்த முறை தெரிந்து கொண்ட இந்த தலைப்புகள் ஒரு மிக பொருத்தமான ஒன்று. இந்த காலகட்டத்திற்கு உகந்த ஒரு காரியத்தை தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அதையும் தேவன் சிறப்பாகவே கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். இப்போ வசனத்தின் படியாக நம்ம நடக்கணும். நம்முடைய நடக்கை வசனம் அந்த நடக்கையில வெளிப்படணும். அதற்கு நடுவில் ஒன்று காலையிலே சகோதரன் மாதேஷ் ஜெபிக்கும் போது சொன்னாரு, நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. வசனத்தை புரிந்து கொண்டு தான் நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். வசனத்தை புரிந்து கொள்ளாமல் நடைமுறைப்படுத்த முடியாது. ஆகவே அதற்கும் தேவ ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர். ஆகவே அவரை சார்ந்து நாம் இருக்கும் பொழுது அந்த வசனத்தின் கருகலான காரியங்களை அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆகவே நாம் ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை நம்முடைய சிந்தைக்கு பகிர்ந்து கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 29வது வசனம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே அவர் உட்கார்ந்தார். அப்போ இந்த இடத்துல முதலாவது இயேசு கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்கிறோம். ஒரே இடத்துல அவர் இருக்கல, ஒரு இடத்தை விட்டு வருகிறார், கலிலேயா கடல் அருகே வருகிறார், ஒரு மலையை காண்கிறார், மலையின் மேல் ஏறி அமருகிறார். அப்படியாக அவர் பல இடங்களிலே சுற்றி திரிந்து கொண்டிருந்தார் என்றுதான் அவருடைய வாழ்க்கை குறித்து நம்ம சுவிசேஷத்தில் படிக்கிறோம். மனுஷகுமாரன் எதற்காக பூமிக்கு வந்தார் என்று அவரே சொல்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்ப இழந்து போன மனிதர்களை தேடி கண்டுபிடிப்பதற்காக, அவர்களை காப்பாற்றுவதற்காக தான் பிறந்த பெத்லெகேமிலேயோ வாழ்ந்த நாசரேத்திலோ அன்றைக்கு தேவ ஆலயம் இருந்த எருசலேமிலோ அவர் இருந்து கொண்டு இருந்திருக்கலாம். அங்கேயே நிரந்தரமாக அந்த இடத்தை விட்டு அசையாம, இது ஒரு சென்டர், இதுதான் ஒரு மையம். ஆனா அவர் அப்படி இல்லை. பட்டணங்கள் தோறும் கால்நடையாய் போனார், கிராமங்கள் தோறும் போனார், கடல் பகுதிக்கு மக்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் அவர் போனார், மலையிலும் அவர் போனார். இது எதை காண்பிக்கிறது? ஒரு மக்கள் மீது அவருக்கு இருந்த, அவளை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அவருடைய பேர் ஆவல். இவங்களாம் இப்படி இருக்கிறாங்களே, இவங்களை தேடி கண்டுபிடி, எப்படியாவது இவங்க தொலைந்து போயிட்டாங்க, தொலைந்து போனதை தேட வேண்டுமானால் இருந்த இடத்துல தேட முடியாது. எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போகணும், தேடணும்.
இவர் எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்து கொண்டே இருந்த நல்ல ஒரு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்துவை நம்ம இந்த இதில் பார்க்கிறோம். மக்களை தேடி போனார். அடுத்த வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது 30ஆம் வசனத்துல, அடுத்ததாக அவரை தேடி போன ஜனங்கள். ஒன்று, இயேசு கிறிஸ்து தேடி போன ஜனங்கள். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த ஜனங்கள். அப்ப அந்த இரு பண்புகளும் அவரிடத்திலே ஒன்று போல இருக்கிறது. இவரும் மக்களை தேடி போனார், மக்களும் இவரை தேடி வந்தார்கள். பொதுவாக சில நேரங்களிலே உலகத்தில் சில மனிதர்களை இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு நம்ம பேசுவோம். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பொறுத்தமட்டில் நானும் அப்படி பேசி இருக்கிறேன். ஆனால் சமீப காலமாக உணர்ந்தேன், அப்படி பேசுவது கூட நன்றாக இருக்காது. ஒருவேளை புரிந்து கொள்வதற்காக சிலவற்றை ஒப்பிட்டு சொன்னாலும் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு சொல்வது கூட நல்லதாக இருக்காது என்று நான் தனிப்பட்ட வகையில் விளங்கிக் கொண்டேன். அது உங்களுடைய தனி கருத்து. என்றால் சில அரசியல் தலைவர்களை குறித்து நமக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டிலே தெரியும். அவனுக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன்னா எனக்கு கௌரவம் இங்க கிடையாது. அவங்களை பற்றி தான் கேள்வி கேட்டிருப்பாங்க, ஆனா பதிலே சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இவர் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொன்னேனால் இவனை போல நானும் ஆகிருவேன். அதனால இவனுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். அந்த அரசியல் இருக்குது. ஆக இப்படிப்பட்ட நிலைமையில என்னுடைய சிந்தை அதுதான். இவர்களோடெல்லாம் ஒப்பிட்டு பேசும் பொழுது அறியாமலேயே இவர்களில் ஒருவராக மக்கள் சிந்தித்து விடக்கூடாது, நமக்கு கூட என்ன வந்துடக்கூடாது என்பதற்காக ஒப்பிடுவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு ஒப்பற்ற நிலைமையில இவர் போய் மக்களை பார்த்தாரு, மக்கள் வந்து இவரை பார்த்தாங்க. இவரை வந்து பார்ப்பதற்கு எந்த தடையும் இல்லை. ஏன்னா யோவான்ல படிக்கிறோம், முதல்ல பார்த்தவொன்னு கேட்டாங்க, ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? என்ன பதில் சொன்னார் ஆண்டவர்? வந்து பார், அவ்வளவுதான். நான் தங்கி இருக்கிற இடமெல்லாம் ரகசியம் கிடையாது. என்னை வந்து பார்க்க முடியாத அளவிற்கு மனிதர்கள் நெருங்க முடியாத நிலையில நான் இல்லை. நான் தங்கி இருக்கிற இடத்த நீங்க வந்து பார்க்க முடியும். இன்னைக்கு மனுஷங்க கூட பாருங்க, ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் போய் பார்க்கலாம் முடியாது. அதுவும் அரசியல், நம்ம அரசியல் தேவையில்லை, அரசியல் நமக்கு வேணும், அறியணும். அதுவும் அரசியல்ல எடுத்துக்கொண்டா ஒரு காலகட்டத்தில் நம்மளை தேடி வருவாங்க. அவங்க நினைக்கும் போதெல்லாம் நம்மளை பார்த்துடலாம். அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மக்கள் போய் பார்க்க முடியுமா? ஐயா பிஸியா இருப்பாரு, ஐயா பிஏ வேணா பார்த்துட்டு போங்க. ஒருத்தர் பதவிக்கு வந்துட்டு அப்புறம் மாமனாரு மாமியாரு அவர் மைத்துனர் எல்லாருமே விஐபி ஆயிடுவாங்க, அவரை மட்டும் பார்க்க முடியாது. இது உலகம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எங்க போனாலும் திரளான மக்கள் வருகிறாங்க. இதுவரைக்கும் கண்டிராத பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார். ஆனால் அவரை அணுகுவது மக்கள் மத்தியில் எளிமையா இருந்தது. அவரெல்லாம் போய் பார்க்க முடியாதுங்க, அவற்றெல்லாம் போய் பேச முடியாதுங்க அப்படிங்கிற பேச்சே இல்லை. யார் வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் அவரை சந்திக்கலாம். அப்ப இது இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமா இருக்கிறாரு. நம்ம அடுத்து மக்களை பற்றி சிந்திக்க போகிறோம். அப்ப இதுல நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன ஒரு முன் மாதிரியாக இருக்கிறார் என்றால், மக்களை போய் பார்க்க வேண்டும் என்பதில் இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரி. அவங்க இருக்கிற இடத்துல, அவங்க நிலையில போய் அவங்கள பார்த்தார். அதுபோல தன்னை தேடி வந்த மக்களையும் அவர் சந்தித்தார், அவர் பேசினாரு. இதெல்லாம் விவரிக்க நமக்கு தேவையில்லை என்றே கருதுகிறேன். சொல்லும் போதெல்லாம் அப்படியே நம்ம வாழ்க்கையோடு அதை ஒப்பிட்டு பார்த்து கொள்வோம். ஒருவேளை சுவிசேஷ பணியில் இருந்தாலும், சபையினுடைய சில பொறுப்புகள் இருந்தாலும், இல்லை அப்படிப்பட்ட குறிப்பிட்ட ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்தாலும், அப்படி பொறுப்பற்று யாருமே இருக்க மாட்டோம். ஒரு சபையை பொறுத்த மட்டில் பொறுப்பு இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. பொறுப்பே இல்லாம சபையில் நாம் இருக்கிறோம் என்று நினைத்தால் அது தவறான காரியம். இல்லை யாரை குறித்தாவது எங்க சபையில் அவருக்கு ஒரு பொறுப்பு இல்லைன்னு சொன்னாலும் அது தவறான காரியம். பொறுப்பு இல்லாம இருக்க முடியாது. ஒரு உதாரணமா சொல்றேன். ஒரு குடும்பத்தில் உறவு, அதாவது முறை இல்லாம குடும்பம் இருக்க முடியும். நான் முறைன்னா தமிழ்ல தெரியும் இல்லையா? கேட்பேன், அவங்க உங்களுக்கு என்ன முறை வேணும் அப்படிதான் எங்க பக்கத்தில் பேசுவாங்க. இங்கே எப்படி தெரியல, இங்கே அப்படித்தான்.
எல்லாம் ஒன்று தானே. யாராவது ஒரு உங்க சொந்தக்காரரா, அவன் சொந்தக்கார, உங்களுக்கு அவரு என்ன வேணும் கேட்பாங்களே, என்ன வேணும், என்ன முறை. அப்போ சொந்தம் என்றால் அதற்குள்ள ஒரு முறை வருகிறது, ஒரு உறவு. என்ன உறவு உங்களுக்கு? அவர் அண்ணனா, அவங்க உங்களுக்கு சித்தப்பாவா, அவங்க உங்களுக்கு தங்கச்சியா, அவங்க அக்காவா கேட்குறாங்க இல்லையா? அப்போ ஒரு குடும்பம் எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பத்திலே உறவு இல்லாம குடும்பத்தில் இருக்க முடியாது. நான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன், அந்த குடும்பத்தில் இருக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. அவர் யாரு, அவர் யாரு எனக்கு தெரியாதுங்க. இவங்க யாரு, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. எப்படி ஒண்ணா குடியிருக்கிறீங்க? முடியாது. ஒரு குடும்பத்திலே உறவுகள் தாயாக, தந்தையாக, மகனாக, மகளாக, மருமகளாக, பேரன் பேத்திகளாக ஏதோ ஒரு உறவில் இருந்தா தான் அது குடும்பம். உறவே இல்லாம இருந்தா அதுக்கு பேரு குடும்பமா? அதே சபை கொண்டு வருவோம். எந்த ஒரு பொறுப்பும் இருந்தா தான் அது சபை. சபையில நான் ஒரு உறுப்பினர், பொறுப்பே இல்லைன்னா நான் எப்படி உறுப்பினர் இருக்கிறேன்? யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம்தான். அப்போ நமக்கு பொறுப்புகள் இருக்குது. அந்தந்த நிலையிலே வச்சு நம்ம சிந்திப்போம். மக்களை போய் பார்த்தார், மக்கள் இவரை வந்து பார்த்தாங்க. இப்ப நம்ம வாசிச்ச வசனத்துல மறுபடியும் பார்ப்போம். 30வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது வந்த மக்களை பார்த்தால் தான் அது ரொம்ப ஆச்சரியமா நமக்கு இருக்கு. சப்பானிகள், இந்த மொழியாக்கம், பொதுவாக நான் மொழியாக்கத்தை தவறுன்னு வெளிப்படையாக நான் பேசுவதில்லை. நமக்கு தெரியும் இது மொழியாக்கம் செய்யப்பட்ட வேதம்தான் என்று. ஆனால் இந்த தவறுகளை உயர்த்தி சொல்லுகிற வழக்கம் எனக்கு இல்லை. மற்றவர்களை நான் அது குறையும் சொல்லலை. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஒரு பத்தி, ஒரு பேராகிராஃப், ஆங்கிலம் நமக்கு எல்லாருக்குமே பொதுவாக வழக்கமான ஒரு நல்ல மொழி தான். இந்த ஆங்கில மொழியில ஒரு பேராகிராஃபை கொடுத்து இதை தமிழாக்கம் செய்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் ஆங்கிலம் தெரிந்த அநேகருக்குமே எவ்வளவு தடுமாற்றம் இருக்கும் தெரியுமா? ஒரே வார்த்தைக்கு பல்வேறு அர்த்தம் உள்ள தமிழ் இணை சொற்கள் இருக்கும். இந்த வார்த்தையை போட்டா மக்கள் எப்படி புரிந்து கொள்வாங்க அப்படின்னு யோசிக்க வரும். நம்மளே மொழிபெயர்த்திருப்போம். மறுநாள் பார்க்கும்போது இது சரியில்லையே, இந்த வார்த்தையை முன்னால போட்டிருக்கலாமே, இந்த வார்த்தைக்கு பதிலா இதை கொடுத்திருக்கலாமே. எந்த மொழிக்கு? ஆங்கில மொழிக்கு. நம்ம எந்த அளவு வளர்ந்துருக்கிறோம். நம்ம வீடுகளில் தமிழ் தெரியாட்டா கூட, ஆமாம், அடிக்கடி இந்த டிவியோட சொல்லுவாங்க இல்லையா, பிரதர் 10,000 கொடுத்து பிள்ளைய படிக்க வச்சுக்கிறேன், வீட்டுக்கு வந்து அப்பான்னு கூப்பிடுறான், டேடின்னு கூப்பிட வேண்டாமா? இம்புட்டு பணம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அப்பா அம்மா, அம்மா மம்மி டேடின்னு கூப்பிட்டா சந்தோஷம் உங்களுக்கு. ஏன்னா பணம் கட்டி பிள்ளைய படிக்க வச்சிருக்காங்க. அப்போ அந்த ஒரு மோகத்துல வளர்ந்த நமக்கு இவ்வளவு அறிமுகமான, இவ்வளவு பழக்கப்பட்ட இந்த ஆங்கில மொழியிலிருந்து நம்முடைய தாய்மொழியில ஒரு காரியத்தை மொழி ஆக்கம் செய்யும் போது எவ்வளவு தடுமாற்றங்கள். அதை புரிந்து கொள்கிற மக்கள் எப்படிலாம் புரிந்து கொள்கிறாங்க அப்படின்னா, பழக்கமே இல்லாத ஒரு மொழியிலிருந்து இந்த அளவுக்கு புலமை, இந்த அளவுக்கு இலக்கியங்கள் அன்னைக்கு மக்கள் மத்தியிலே அவ்வளவு பரந்த ஒரு அறிவு இருந்திருக்காது. சில பேருக்கு தான் இருந்திருக்கும். அப்போ மொழியாக்கம் செய்யும்போது நிச்சயமாக இதை பயன்படுத்த மாட்டோம். மக்கள் வேறு, அதெல்லாம் நமக்கு தெரியும், அந்த பின்னணி வேறு. என்றாலும் அது அவ்வளவு எளிமையான வேலை அல்ல. அதைத்தான் நான் முக்கியமாக சொல்ல வரேன். அதனால இங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தையை பாருங்க. சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர். இன்னைக்கு நவீனமாக இந்த வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு ஏற்புடைய வார்த்தைகளாக சமூகத்தில் இல்லை. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் கூட இதற்கு முன்னால் உடல் ஊனமுற்றோர் அப்படின்னு வார்த்தை இருந்து, இப்ப என்ன வார்த்தை வந்திருக்கு? வெரி குட், மாற்றுத்திறனாளிகள். அவங்க என்ன சொல்றாங்க? இந்த வார்த்தை கூட அவங்கள காயப்படுத்திருக்க கூடாது, தங்களை ஒரு குறைவுள்ளவர்களாக இந்த வார்த்தை கூட அடையாளப்படுத்திடக்கூடாது. அருமையான வார்த்தை, மாற்றுத்திறனாளி. உடல் அளவிலே இவருக்கு ஒரு குறைவு இருக்கிறது, ஆனால் முற்றிலும் குறைந்தவர் அல்ல. அதற்கு பதிலாக இவற்றை ஒரு திறமை இருக்கு. இப்ப கண் பார்வை. ஆகவே நான் பல இடங்களில் நவீன காலமாக, நான் மறுபடியும் என்ன சொல்லிட்டு இருக்கேன், தப்பு, நான் சொல்லக்கூடாது. சரி, உதாரணம் சொல்றேன். நான் அடைந்த காரியம் சொல்லணும் இல்லையா? நவீன காலமாக என்னால் இயன்ற மட்டும் பைபிளை படிக்கும் போது கூட இந்த குருடர் அப்படிங்கிற வார்த்தையை தவிர்த்துருவேன். கண் பார்வை அற்றோர். ஆகவே மறுபடியும் சொல்கிறேன், இந்த மொழிபெயர்ப்பை தவறு என்று சொல்லல, அந்த நாட்களில் உள்ள நிலைமையின்படி எழுதுகிறார்கள். இப்போ இந்த வார்த்தைகள்லாம் ஒருவேளை நமக்கு இன்னைக்கு ஒரு காயமா இருந்தா கூட யதார்த்த நிலை அதுதான். வந்து பார்த்த மக்கள் யாரு? நடக்க முடியாதவர்கள். அதுதான் முதல் மக்கள். அவங்களால நடக்க முடியாது. யாராவது இவங்களை சுமந்து கொண்டுதான் வரணும், தன்னால் நடந்து வர முடியாது. அடுத்து யாரு? கண் பார்வை இல்லாதவர்கள். இவர்களும் சுயமாக வர முடியாது.
யாராவது ஒருவர் இவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தால் தான் இவங்க வந்து சேர முடியும். இப்ப அவங்களும் வந்திருக்கிறாங்க. அடுத்து யாரு? வாய் பேச இயலாதோர். எனக்கு என்ன நடக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான கஷ்டம். அந்த நிலையில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். இன்னது அப்படிங்கிறது அவங்களால சொல்லவே முடியல. மனதுக்குள்ள பயங்கரமான ஆவல், இல்லை என்றால் பெரிய ஒரு துக்கம், பெரிய ஒரு சோகம், வெளிப்படுத்தவே முடியல. சைகைகளைத்தான் வாழ்நாள் முழுதும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க சொன்னது கேட்டவங்களுக்கு புரியலைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்ப சாதாரண நம்ம வீட்டிலேயே கணவன் மனைவிக்குள்ள நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பேச்சே இல்லாத செய்கை மொழி நிறைய இருக்கா இல்லையா? உங்கள்கிட்ட விளையாட்டு இல்லையோ? யாராவது வீட்டில் வந்து இப்போ நானே வந்து உட்காந்துருக்கிறேன் உங்கள் வீட்டில், எனக்கு எங்கள் ஊருக்காரர் தான் எங்கள் ரொம்ப எனக்கு நெருக்கமாக நாகராஜ், அவரை பற்றி சொல்ல தப்பு கிடையாது, அவர் கோச்சிக்கிற மாட்டார். இப்போ நாகராஜ் பிரதரை பார்க்கறதுக்கு நான் பிரதர் வாரம் உங்கள் வீட்டுக்கு கரைக்குடிக்கு வந்தாச்சு. வந்து உட்காந்துட்டு இருக்கிற ரொம்ப நேரம் 7 மணிக்கு வந்தாச்சு. 7 மணிக்கு வந்துட்டேன். சிஸ்டர் அவங்க எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான். 2 பேரும் எங்களுக்கு நெருக்கமான குடும்பம் தான். சரி, நம்ம ஊருக்காரர் வந்திருக்கிறாரு, சகோதரர் வந்து ஒரு காஃபியை கொடுத்தாங்க. அப்புறம் நான் உட்காந்து முதல்ல எல்லாம் நலமெல்லாம் விசாரிச்சுட்டு, அப்புறம் பிரதர் டிவியை போடுங்க பிரதர். இவர் டீ கொடுத்தேன், காஃபி கொடுத்தேன், வீட்டில் டிவியை போட சொல்கிறாரு. டிவியை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். மேட்சா? ரைட்டு. 8 மணி ஆச்சு. வந்தாரு பிரதர், போகிறது மாதிரி தெரியலையே. பிரதர் லேசா அங்கே கண்ணை காட்டுவார். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி அவருக்கு எதாவது காலை சாப்பாடு இட்லியோ தோசையோ கொடுத்து, பிரதர் சாப்பிடுங்க. ஏன்னா எங்கள் பக்கத்தில் சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் தப்பு, சாப்பிடுங்கன்னு சொல்லணும். சரி, சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்து முடிச்சாச்சு. அப்புறமும் சரி அசைய மாதிரி தெரியல, அடுத்து ஒரு டீயை கொடுக்குறாங்க. திரும்ப உட்காந்து நான் பிரதர் சொன்ன மாதிரி அந்த மேட்சை நான் பார்க்க மாட்டேன், ஆனால் இதுக்கு எடுத்துக்கிடுவோம். தீவிரமாக பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் அவுட் ஆக மாட்டேங்கிறாரு, இவர் செஞ்சுரி எடுக்கவும் மாட்டேங்கிறாரு. இங்க 2 பேருக்கு எப்படி இருக்கும்? இப்போ சிஸ்டர் அங்க இருந்து அப்படி கண்ணை காட்டுவாங்க. இவர் சொல்வாரு, வார்த்தையே கிடையாது. காலையில இப்ப 2 பேரும் சொல்லுவாங்க, புரியாம ஒண்ணு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. காலையில இவங்க வீட்டுல எல்லாம் அவங்க என்ன பாடுபடுவாங்களோ, புரியாத சில மொழிகள். சில நேரங்களில் சொல்லுவாங்க, சொல்லியும் புரிய மாட்டேங்க பிரதர், நானே என் தலையில அடிச்சுக்கிட்டேன். எத்தனை தடவை தான் அவர்கிட்ட சொல்றது? இவகிட்ட எத்தனை முறை தான் சொல்லு? நான் கடிஞ்சும் சொல்லி பார்த்துட்டேங்க, அழுதும் சொல்லி பார்த்துட்டேன். ஆனாலும் அந்த மனுஷனுக்கு ஏறவே ஏறல. என் தலையில நானே அடிச்சுக்கிற வேண்டியதான். நம்ம அன்றாட மொழி அது. நான் எதை சொல்ல வரேன்னா, இந்த வாய் பேச இயலாதவர்கள் எதையோ சொல்ல முயற்சிக்கிறாங்க. ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் அவங்களால முடிந்த அளவுக்கு செய்ய காட்டுறாங்க. ஆனா எதிரே இருக்கிறவங்க புரிந்து கொள்ளலைன்னா அவங்க மனசு எப்படி இருந்திருக்கும்? இது 1 நாள் 2 நாள் விஷயம் அல்ல. பிறந்ததிலிருந்து கடைசி இறுதி மூச்சு வரைக்கும் அந்த நிலைமை. அந்த மக்கள் வருவாங்க, வாய் பேச இயலாதோர். அடுத்து ஊனர். இவங்களும் ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு மனிதர்கள் தான். மற்றவர்களைப் போல எல்லாம் செய்ய முடியல. ஏதோ ஒரு வகையில இவர்கள் ஒரு அங்கவீனமாக, ஒரு குறைவாக நிலைமை இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக பிரபல்யமான மக்கள் வந்தாலும் இருக்கட்டும். ஒரு பக்கம் பரிசேயர், வேதபாரகர்கள், நல்லா படிச்சவங்க, லாயர்லாம் வந்தாங்க. இந்த வகையான மக்களும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தார்கள். அப்போ அவங்க வருவதற்கு இவரிடத்திலே ஒரு அனுமதி இருந்தது. நாங்களாம் போய் இயேசுவை பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி அவங்ககிட்ட இல்லை. நாங்களும் போய் அவரை பார்க்க முடியும். நாங்களும் போய் அவரை பார்க்க முடியும். அடுத்து பாருங்க, முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவிடத்தில் வந்து. சரி, இப்ப நம்ம சொன்ன இந்த லிஸ்ட்ல யாருமே தனியா வர முடியாதவங்க. இவங்க கூட்டிக் கொண்டு வரப்பட்டாங்க. இவங்களை கூட்டிட்டு கொண்டு வந்தது யாரு? இந்த வசனத்தின்படி பைபிளுக்கு தெளிவா போட்டிருக்குது. திரளான ஜனங்கள் அவர்களை
கூட்டு கொண்டு வந்தாங்க. இந்த இடத்துல தான் சாதாரண மக்களை பற்றி நம்ம சிந்திக்கிறோம். பெரும்பாலும் நம்ம அதை சிந்திப்பது இல்லை. இவங்களை சாதாரணமான பொது மக்கள் இயேசுவினிடத்துல கூட்டி கொண்டு வந்தாங்க. இவங்க கூட்டி கொண்டு வந்ததற்கு ஒரு காரணத்தை நம்ம பார்க்கலாம். முந்தின அதிகாரம் 14ஆம் அதிகாரம், கெனசரேத்து பகுதி இயேசு கிறிஸ்து வருகிறாரு. 35வது வசனம். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து. நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்ல, இவங்க எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அவரை இன்னார் என்று அறிஞ்சாங்க. இவங்க அறிந்து செய்தியை அனுப்பினார்கள், அவர்களை கொண்டு வந்தாங்க. யார் இவங்க? சாதாரணமான மக்கள். சாதாரணமான மக்கள், அதிகமாக நம்ம சிந்திக்காதவங்க, நம்முடைய சிந்தனைக்கு வராதவங்க. இயேசு கிறிஸ்துவை சிந்திப்போம், சீடர்களை சிந்திப்போம், ஆனால் பொதுமக்களை குறித்து அதிகமாக நம்ம சிந்திப்பது இல்லை. இப்படி சமுதாயத்தில் வாழுகிற மக்களை கொண்டு வந்தது யார் என்றால் இந்த ஜனங்கள் தான் கொண்டு வந்தாங்க. கொண்டு வருவது காரணம் அடிப்படையில் இவர் இன்னார் என்று அறிஞ்சிருந்தாங்க. சபையை பற்றி பேசும்போது கூட நம்ம பல நேரங்களில் மூப்பரை பற்றி பேசுவோம், ஊழியரை பற்றி பேசுவோம். யாரை பற்றி பேச மாட்டோம்? என்னைக்காவது விசுவாசிக்கணும் கூட்டம் பேர் வச்சிருப்பாங்க. அதிகமான கூட்டம் யாருக்கு இருக்குது? மூப்பர் கூட்டம், ஊழியர் கூட்டம். நான் சொல்றேன், மூப்பரும் ஊழியரும் இல்லாத கூட்டம் வைக்கணும். வேணும் வேண்டாமா? அவங்க மட்டும் பிரிச்சுக்கிட்டாங்கல்ல, அப்ப நம்மளும் பிரிக்கணும் வேண்டாமா? மூப்பர் ஊழியர் எல்லாம் தனி எண்ணமெல்லாம் கிடையாது. நமக்கும் அங்கி இல்லை, அதனால இப்படி வச்சுக்கிறோம். அவங்களுக்கு அங்கி இருக்குது, நமக்கு அங்கி இல்லை பிரதர். தேவையின் அடிப்படையிலே மூப்பர்களாக ஊழியர்களாக கூடுவது தவறு இல்லை. ஆனா இவங்க ஒரு சங்கம் எல்லாம் பைபிள் கொடுக்கல. இது எங்க சங்கம்? அப்படியெல்லாம் கிடையாது. ஆகவே சொல்லுறேன், அப்போ ஊழியரும் மூப்பரும் தனியா கூடிக்கிட்டீங்க, இப்ப நாங்க ஒரு கூட்டம் வைக்கிறோம், இதுல யார் வரக்கூடாது? ஊழியர் வரக்கூடாது. மூப்பரா? நோ நோ அட்மிஷன். ஊழியரும் மூப்பரும் அல்லாதோர் கூடுகை. சும்மா அதுக்காக சொல்றேன், இப்ப நீங்க ஆரம்பிச்சுட்டு இருக்காதீங்க. அப்படி கூடுகையில் ஊழியர் மூப்பரும் வரலாம். நான் என்ன சொல்லுறேன் என்றால், இதை பொதுவாக நம்ம கருதுவதில்லை, நமக்கு அந்த பொறுப்பு இருக்குதுன்னு நினைக்கல. நம்ம ஒரு ஊழியம் ஒரு ஆத்துமா கொண்டு வருவதோ இல்லை என்றால் சபையிலே ஒரு காரியங்களை செய்வதோ இது பொறுப்புள்ள மூப்பர்கள் தான் செய்யணும். இதை ஊழியத்துக்குன்னு ஒருத்தர் வந்திருக்காரு பாரு, நாங்க வச்சிருக்கிறோம், அவர் தான் செய்யணும் என்பதாக நம்ம இன்னைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை பொறுத்த மட்டும் என்ன, எங்களை எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு எந்த பதவியும் தேவையில்லை. நாங்க வருவோம், உட்காருவோம், போயிடுவோம், பிரச்சனையும் வேண்டாம். சில சொல்லுவாங்க, அவங்க கூட நாங்க ராசியும் இல்லை சண்டையும் இல்லை. சபையில் எங்களுக்கு பொறுப்பும் கிடையாது, சபையில் எங்களுக்கு சண்டையும் கிடையாது. ரொம்ப அருமையான குடும்பங்கள். ரொம்ப இப்படி ஆள் இருந்தா ரொம்ப சபை வளர்ந்துரும் இல்ல? இந்த பொதுமக்கள் தான் அவங்கள கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தது காரணம் கண்மூடித்தனமெல்லாம் கொண்டு வரல. இவர் இன்னார் என்று அவங்க, நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. நாம் அவர் இன்னார் என்று அறிந்திருந்தால் நிச்சயமாக மற்றவர்களை அவடத்தில் நம்ம கொண்டு வருவோம். நமக்கு நமக்கே இன்னும் புரியல, நம்ம எப்படி வந்தோம், அவர் இன்னார் என்று இன்னும் புரியல. ஒரு ஸ்கூல்ல டெஸ்ட் வச்சு பேப்பர் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு கணிதம், மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட். பேப்பர்லாம் கொடுத்த உடனே பொதுவாக சொல்லுவாங்க, இந்த பேப்பர்லாம் நீங்க திரும்ப பாருங்க, திருத்திருக்கிறோம், சரியா நீங்க எங்க தப்பு விட்டுருக்கிறீங்க, இல்ல தவறா மார்க் போட்டிருக்கா பாருங்கன்னு பிள்ளைங்க கையில கொடுத்துட்டாங்க. அப்போ 2 பையங்க மட்டும் ரொம்ப அப்படியே ரொம்ப ஆழ்ந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. திருப்பி திருப்பி பேப்பரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆசிரியர் புரிஞ்சுக்கிட்டார், ஏதோ நம்ம கரெக்ஷன் பண்ணதில் ஒரு தப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க போல அப்படின்ட்டு முதல்ல ஒரு பையனை கூப்பிட்டாரு. தம்பி எந்திடா, உனக்கு உன் மார்க் என்னடா அப்படின்னாரு. 97 மார்க்கு சார். சரி, என்ன நீ யோசிச்சுட்டு இருக்கிற? இல்லை, இந்த 3 மார்க்கு நீங்க ஏன் போடாம விட்டீங்க, எப்படி எனக்கு போடாம விட்டீங்க நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். என் பேப்பரை திருப்பி திருப்பி நான் பார்க்குறேன், நான் எங்கேயுமே நான் தப்பா எழுதல, எல்லாம் கரெக்ட் ஆன்சர் எழுதுகிறேன். 3 மார்க்கு நீங்க எப்படி எனக்கு போடாம விட்டீங்க நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
இன்னொரு பையன் அதே மாதிரி பேப்பரை திருப்பிக்கிட்டே இருந்தான். அப்ப அவனை கேட்டாரு, தம்பி ஓ மார்க் என்னப்பா? 3 மார்க் சார். சரி, நீ என்ன திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கிற? இல்ல, எப்படி எனக்கு நீங்க 3 மார்க் போட்டீங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 1 மார்க் கூட போட முடியாது, என் பேப்பருக்கும் நீங்க 3 மார்க் போட்டிருக்கீங்களே, அது புரியல. பல நேரங்களில் நம்முடைய சபையில் உள்ள நமது நிலைமை அப்படித்தான். நம்மையும் யாருன்னு தெரியல, இயேசு கிறிஸ்துவையும் யாருன்னு தெரியல, அதனால எந்த அசைவும் இல்லை. இப்ப இவ்வளவு திரளான மக்கள் அவங்க இடத்துல குடியிருக்கிற இந்த மக்களுக்கெல்லாம் செய்தி அனுப்புனாங்கன்னு சொன்னா, இவங்க முதலாவது அவரை யார் என்று அறிந்து கொண்டாங்க. நாங்க இயேசுவை போய் பார்த்தோம், நாங்கள் இயேசுவை கண்டோம். அதான சமரியா பெண் போய் சொன்னா. வேற எதுவும் அதிகமா அவர் சொல்லலையே. என் வாழ்க்கையில் எனக்குள்ள எல்லாவற்றையும் அவர் சொல்லிட்டாரு, நான் அவற்றை பேசினேன், அவர் என்கிட்ட பேசினாரு, போதுமே. அதை தவிர்த்து சொல்லுற விஷயங்கள் எவ்வளவு மேன்மையா இருக்கும். இன்றைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுதல், நேற்று பிரதரும் பேசிக்கிட்டே இருந்தாரு. சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை மக்கள் அறிந்து கொண்டால் அதற்கு மதிப்பு இருக்கும். நாம் அவரை அறியாமல் பேசினால் சில சம்பந்தம் இல்லாமல்லாம் ஆண்டவரை அறிவிக்கிற ஒரு சூழ்நிலை வரும். நமக்கு அதிகமாக பேசுவதற்கு காலையில் நமக்கு நேரம் இல்லை. ஆனால் சுருக்கமாக இந்த மக்கள், இந்த பொதுவான மக்கள் இயேசு கிறிஸ்துவை இன்னார் என்று அறிந்திருந்தாங்க. அறிந்ததினால் இந்த மக்களை அங்கே கூட்டிக் கொண்டு போனால் கண்டிப்பாக சுகம் கிடைக்கும். நாகமான் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த நாகமானை எலிசாவினிடத்திலே அனுப்பினது யாரு? பிள்ளைதான். அந்த பிள்ளை வேற ஏதாவது பெரிய அளவிலே விளக்கம் கொடுத்ததாக நாம் அந்த இடத்துல படிக்கல. ஒருவேளை சொல்லி இருந்திருக்கலாம். வேதம் நமக்கு என்ன தருகிறது? தீர்க்கதரிசியினிடத்திலே போவார் ஆனால் சுகம் கிடைக்கும், அவ்வளவுதான். போனா சுகம் கிடைக்கும். அறிந்ததுனாலே ஒரு சின்ன ஒரு வார்த்தை. இப்ப இந்த மக்கள்கிட்ட போய் என்ன செய்தி சொல்லியிருப்பாங்க? இயேசு என்பவர் நம்ம பகுதிக்கு வந்திருக்கிறாரு. அப்பா, யாரெல்லாம் கண் பார்வை இல்லாம கஷ்டப்பட்டிருக்கீங்களோ, நம்ம யூத மதம் அதற்கு உதவி செய்யல, நம்முடைய மருத்துவம் உதவி செய்யல, ஆனா அவர்கிட்ட போனால் அவர் உங்களுக்கு கண்டிப்பா சுகம் கொடுப்பாரு. இதைத்தான் செய்தியை சொல்லியிருப்பாங்க, வேற சொல்லியிருக்க மாட்டாங்க. அறிந்த விஷயங்களை அவங்க சொன்னாங்க. அது சொன்னது மட்டுமல்ல, அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கண் பார்வை இல்லாதவரை கூட்டி கொண்டு வருவது சுலபமான விஷயமா? அதை கூட ஒரு கையை பிடிச்சு கூட்டு வந்துடலாம். சரி, நடக்கவே முடியாம முதல் பகுதி இருக்கா பாருங்க, அந்த மக்களை கொண்டு வருவது அவ்வளவு சுலபமான விஷயமா? கிடையாது. இதுக்கு பின்னால என்னென்ன சிரமம் எடுத்தாங்களோ நமக்கு தெரியாது. அந்த சிரமங்கள்லாம் எடுத்துதான் இப்படிப்பட்ட மக்களை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் வச்சாங்க. பல நேரங்களில் நான் முன்பு சொன்னது போல, ஊழியருக்கு ஒரு பொறுப்பு, மூப்பர்களுக்கு ஒரு பொறுப்பு, நமக்கு பொறுப்பு இல்லை என்பதல்ல. சபையிலும் மட்டும் இல்லைங்க, சமுதாயத்திலும் அரசியலிலும் கூட இந்த பொதுமக்கள் தான் பல்வேறு காரணங்களுக்கு, பல்வேறு பிரச்சனைகளுக்கும் பல்வேறு வெற்றிகளுக்கும் காரணமாக இருக்காங்க. சமீபத்தில் ஒரு அரசியலை பேசிக்கொண்டு ஒரு சொன்னார், இதெல்லாம் நீங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான விவாதம். அப்ப அவர் சொல்றாரு, இதுக்கெல்லாம் நீங்க அந்த கட்சிக்காரங்களையே குறை சொல்லாதீங்க, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? பொதுமக்கள் தான் காரணம். இவர் இன்னார்னு தெரியும், இவங்க கட்சி இன்னார், இவங்க கட்சி இப்படிப்பட்டதான்னு தெரியும், இவங்க யாரோட கூட்டணி வைக்கிறாங்க, யாரோட கூட்டணி வைப்பாங்கன்னு தெரியும். ஆனாலும் தேர்தல் நேரத்தில் கையை நீட்டி வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்களே, இந்த பொதுமக்கள் தான் காரணம். விசுவாசிகளா இருக்க நமக்கும் கூட இதுல ஒரு பங்கு இருக்கு. அநேக நாடுகளில் இந்த ஜனநாயக உரிமை கிடையாது. ஓட்டு போட்டு தாங்களே தங்களை ஆளுகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சிலாக்கியம், இந்த ஜனநாயகம், மக்கள் ஆட்சி என்பது அநேக நாடுகளில் இல்லை. ஆனா நம்ம நாட்டில் அது ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. சிலவர் சொல்லுவாங்க, அதெல்லாம் இவிஎம், அந்த ஓட்டு மிஷின் தாங்க தீர்மானிக்கிறது, அது எப்படி இருக்கு போங்க விடுங்க. நமக்குன்னு ஒரு கடமை இருக்கிறதா இல்லையா? மக்கள் எதை பற்றியும் கவலைப்படாம இருக்கிறதுனால இன்னைக்கு பல்வேறு காரியங்கள் நடந்து கொண்டிருப்பது போல சபையிலும், நான் தான் திரும்ப கொண்டு வரேன், சபையில நம்ம வீட்டில்
வீட்டுல எல்லாரும் அவர் ஒரு பொறுப்பா நடந்தா தான் அந்த வீடு நல்லா இருக்கும். ஏனோ தானோ என்று இருந்தால் ஒரு வீடு கூட சுத்தமா இருக்காது, ஒரு குடும்பம் கூட உருப்படியா இருக்காது. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில ஈடுபாடோட அந்த வீட்டில் நடந்துக்கிடணும், அந்த வீட்டில் காரியங்களை செய்யணும். அதே போல சபையிலும் ஒண்ணுமே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. நமக்கு ஒரு ஈடுபாடு வேணும். சில நேரங்களில் சில சபையில் நடக்கிறத பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இவங்கெல்லாம் உண்மையிலே தெரிஞ்சுதான் நடக்கிறாங்களா இல்ல தெரியாம நடக்கிறாங்களா புரியல. எது சொன்னாலும் எந்த ஒரு அசைவமும் இல்லை. ஒரு நல்ல காரியத்தை பாராட்டி இல்லைனால் அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதும் கிடையாது. ஒரு தவறு நடக்கும்போது அதை சுட்டி காட்டி கடிந்து கொள்வதும் கிடையாது. எதுனாலும் பண்ணிக்கோங்க. நாங்க மட்டும் பிரதர் சொன்ன மாதிரி உரல் மாதிரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை வந்துடுவோம். ஏன் கொஞ்சம் கூட ஆண்டவர் நம்மகிட்ட அப்ப என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் ஆண்டவரை அறியலையா? இவ்வளவு நாள் சபைக்கு வந்து கர்த்தரை இன்னார் என்று அறியவில்லையா? இதையெல்லாம் கர்த்தர் சகித்து கொண்டு இருப்பாரா? ஒரு சபையில இவ்வளவு அநியாயங்கள், ஒரு குடும்பத்தில் இவ்வளவு தவறுகள் நமக்கு பைபிள் மிக தெளிவாக சொல்லுகிறது. இதன் வெளிச்சத்தில் பார்த்தால் இது சரியில்லை. எதுவுமே நடக்காத மாதிரி போயிட்டு இருக்கிறவன் கொஞ்சம் கூட நமக்கு அதுல ஒரு ஈடுபாடு இல்லாம இருக்குத. இந்த மக்கள் நம்மகிட்ட பேசுறாங்க, நாங்க இயேசுவை இன்னார் என்று அறிந்தோம், அதனால இப்படிப்பட்ட மக்களை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்துல வச்சோம். அப்ப இந்த முகாம் இதுக்கு நல்ல ஒரு ஆரம்பமா இருக்கட்டும். எங்களுடைய சபையிலே சுவிசேஷகராக மூப்பர்களாக இருக்கிறவங்க கர்த்தர் அவர்களை நியமித்தார், நாங்கள் அடையாளப்படுத்தினோம், அவர்களுடைய பொறுப்புகளை செய்யட்டும். நாங்களும் என்ன செய்வோம்? எங்களுக்கும் பொறுப்பு இருக்கு, எங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. இவங்க வேற ஒன்றும் செய்யலை, இவங்களெல்லாம் தூக்கி கொண்டு வந்தாங்க. இதுக்கு பின்னால பெரிய உழைப்பு, பெரிய விஷயம். நம்ம ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பல நேரங்களிலே கிறிஸ்தவர்களாகிய நம்ம விசுவாசிகளாக நாம சமுதாயத்தில் மற்ற மக்கள் செய்கிற சேவையை கூட செய்யறதில்லை. என்னை நான் கேட்கிறேன், நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை கேட்டுக்கிட்டே இருங்க. ஏங்க, எத்தனை பேர் சாதாரணமா நம்ம பஸ்ல பயணம் போகும்போது ஒரு வயசானவங்க ஒருத்தங்க வந்தாங்கன்னா பார்க்கும்போதே ஒருத்தங்க ரொம்ப கஷ்டமா வந்தாங்கன்னா நம்ம எழுந்து நின்று நம்ம சீட்டை கொடுப்போமா? எத்தனை பேர் கொடுப்போம்? யாரோ ஒரு கண் தெரிய ஒருத்தர் வந்தாரா, நம்ம எத்தனை பேர் அவரை கையை பிடிச்சு அந்த ரோட்டை கடந்து விடுறதுக்கு இல்லை இந்த பஸ்ல இருந்து இறங்குறதுக்கு எத்தனை பேர் நம்ம அதில் ஆயத்தமா இருக்கிறோம்? உலக மக்கள் செய்யறாங்க, உலக மக்கள் செய்யறாங்க. நான் இருக்கிற ஊர்ல பார்த்த ஒரு விஷயம், இந்த பக்கம் அரசு பொது மருத்துவமனை இருக்குது, அது கொஞ்சம் தள்ளி முன்னாடி ஒரு பாரம்பரிய பெரிய ஒரு சபை கட்டிடம், நிறைய குடும்பங்கள் அங்கே ஞாயிற்றுக்கிழமை என்று கூடுகிறார்கள். ஆனா அந்த பொது மருத்துவமனைக்கு பக்கத்துல ஒரு அமைப்பு, அங்க எழுதப்பட்டிருக்கிறது, பசித்தோருக்கு உணவு வழங்கப்படும். நான் பலமுறை டெய்லி கூட சிலங்களை பார்ப்பேன். தினமும் யாரோ ஒருவர் அங்கே நன்கொடை கொடுக்கிறார், அந்த கரும்பலகையில் அவங்க பேரை வைக்கிறாங்க, சுத்தமாக சமைக்கிறாங்க, எல்லாருக்கும் இலவசமாக உணவு வழங்கி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்தவம் கிடையாது, அவங்க சபை மக்கள் கிடையாது, தங்களை இன்னார் என்று சொல்வதற்கு பெரிய பெரிய போர்டு விளம்பரமும் கிடையாது. இதெல்லாம் ஊடகத்தில் பதிவு செய்வதனால நான் அந்த பெயர்லாம் நான் தவிர்க்கிறேன். எப்பவுமே பர்னபாஸ் பிரதர் எனக்கு இந்த வாய்ப்பு போட்டுருவாரு. என்ன சொல்லுவாரு, அருகில் இத்தனை குடும்பங்கள் சேருகிற நூற்றாண்டா இருக்கக்கூடிய சபையில ஏன் அந்த எண்ணம் வரல? ஏன் நம்ம செஞ்ச யாரும் நம்மளை தடுப்பாங்களா? நீங்க ஏன் சரிங்க சபையில் உள்ள மக்கள், நீங்க ஏன் உணவு வழங்குறீங்க, நீங்க ஏன் இலவசமா மருத்துவ சிகிச்சை கொடுக்குறீங்க, நீங்க ஏன் சிற்றுண்டி வழங்குறீங்க, நீங்க ஏன் இந்த பொருட்களை கொடுக்குறீங்க? மக்கள் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களே. நமக்கு அந்த உதிக்கல. இந்த பொதுமக்கள் கஷ்டப்படுற மக்களை பார்த்து நாங்க கூட்டிட்டு போறோங்க, கூட்டி கொண்டு வந்தாங்க. நல்ல சமாரியன் ஓமையில நம்ம பார்த்தோம் இல்லையா, பார்க்கறோம் இல்லையா? காயத்தை கட்டுறாரு, எண்ணெயை வார்க்கிறாரு, சுய வாகனத்தின் மேல ஏற்றி வைக்கிறாரு, சத்திரத்துக்கு கொண்டு போறாரு. அப்புறம் எப்ப புறப்பட்டு போறாரு? மறுநாள் தான் புறப்பட்டு போறாரு.
அவர் கூட இருந்தாரு. அப்புறமா அவரை குறித்த ஒரு பொறுப்பும் எடுத்துக்கொண்டாரு. இருக்கதை கொடுக்குறேன், அடுத்து என்ன வந்தாலும் என் கணக்கு, என் கணக்கு, எது வேணாலும் செலவழிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, இதுக்கு யார்? நான் பொறுப்பு. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து சும்மாவா சொல்லி வச்சாரு? உலகம் அதை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்முடைய முகாம்கள் நம்ம 200 பேர் கூடியிருக்கிறோம். இனிமேல் இங்கிருந்து பிரிந்து போகும்போது நம்முடைய தனிப்பட்ட குடும்பங்களும் நம்முடைய சபைகளும் இந்த பொது ஜனங்களை பார்த்தாவது படிக்கணும். உலகத்தில் கண்ணீர் விட்டு வழி இல்லாமல் கதி தெரியாமல் எத்தனையோ மக்கள் சூழ்ந்திருக்கிறாங்க. அவர் இன்னார் என்று நாம் அறிவோமானால் இவர்களை அவரிடத்துல கொண்டு வருவோம். இப்ப இங்க என்ன பிரச்சனை? நம்ம பிரச்சனையே தீர மாட்டேங்குது. ஐயோ பாவம், அவங்க நிம்மதியா இருந்துட்டு போட்டோம். அது உண்மைதானே? சபையில் உள்ள நமக்கு ஒருவரை தைரியமாய் கொண்டு வர முடியுதா? யாரோ ஒருவர் உங்களுக்கு கேட்கிறாரு, நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேங்க, நான் எந்த சபைக்கு போறது? நெஞ்சில கை வச்சு சொல்லுவோம். எத்தனை இடங்களை நம்ம தைரியமா சுட்டி காட்ட முடியும்? நீங்க அங்க போங்க பிரதர், சிஸ்டர், நீங்க அங்க போங்க, உங்களை அவங்க ஐக்கியத்தில் நல்லா வச்சு சொல்ல முடியுதா இன்னைக்கு நம்மளால? அது சில இடங்களை கேட்டா அந்த ஊர்ல 2 குரூப் இருக்கு, எந்த குரூப்புக்கு நாங்க போறது? சத்தியத்தின் அடிப்படையில், வசதியின் அடிப்படையிலே பிரிந்து போனால் அது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. அதுலயும் தவறா புரிந்துக்கிட்டோம். அதான் வசனத்தை புரிந்து கொள்ளுதல். உடனே சொல்லிடுவாங்க, ஏனெனில் என் நாமத்தினாலே, அவ்வளவுதான். 2 பேரோ 3 பேரோ கூடியிருந்தா இயேசுவே வர்றாருங்க, இன்னொரு ஆள் வந்தா என்ன, வராட்டா என்ன? இல்ல, எவ்வளவு ஒரு கடினமான ஒரு நிலையில நம்ம வந்திருக்கிறோம். அவர் இன்னார் என்று அறியாத ஒரு நிலைமை. நாம் அவர் இன்னார் என்று அறிந்திருந்தால் இப்படி நம்மை சுற்றியுள்ள மக்களை வாங்கன்னு நம்ம கூப்பிட முடியும். நாம் இவளை செய்தால் தான் தைரியமாக கூட முடியும். இல்லைன்னா ஒரு வேடிக்கையை சொல்லுவார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க ஏன் வெளியே நின்று அழுது கொண்டு இருக்கிறீர்கள்? அப்புறம் உள்ள வாங்க, நாங்களும் அழுதுகிட்டு இருக்கிறோம், சேர்ந்து அழுவோம். நீங்க தனியா அழுதுகிட்டு இருக்கிறீங்க, நாங்க 100 பேர் அழுதுட்டு இருக்கோம், 101 அழுதுகிட்டு இருங்க. அதான் நிலைமையா இருக்கு நமக்கு இன்னைக்கு. எத்தனை பேர் நம்ம தைரியமா சொல்ல முடியும், எங்க சபைக்கு நீங்க வாங்க பிரதர், சிஸ்டர், எங்க சபைக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார். நீங்க யதார்த்தமான அன்புன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க உலகம் உங்களை ஏமாத்தி இருக்குது, நீங்க பிறந்த மதம் உங்களை ஏமாத்திருச்சு, உங்க சொந்த மதம் ஏமாத்திருச்சு, அரசியல் ஏமாத்திருச்சு. ஆனா எங்க சபை, நாங்க நம்புற ஆண்டவர் ஏமாத்த மாட்டாரு சொல்ல முடியுதாங்க நமக்கு? இதுக்கு யாரு பொறுப்பு? ஒண்ணு, எங்க ஊழியர் சரியில்லைங்க, எங்க மூப்பர்களை மாத்தினா சரியா போயிடும். இல்ல, நம்ம பொதுமக்கள் நம்ம. ஆகவே இனிமேல் நம்ம குடும்பங்களில் ஒரு விஷயம் நடந்தா பொறுப்பெடுப்போம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தினுடைய பண விஷயத்துல பல விஷயங்களை நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதுல எல்லாம் ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னா நம்ம பொறுப்பா இருக்கணும், பொறுப்பா செயல்படணும். நம்ம நிர்விசாரமா இருக்கிற வரைக்கும் சரி வராது. ஒரு சபையிலும் இதெல்லாம் சரியாகணும்னா பொதுவாக இருக்கிற மக்கள் ஒரு பொறுப்பு உணர்வோடு இருக்கணும். நிர்விசாரமா இருந்தா நடக்காது. இப்படி நம்ம சீர்படுத்தினா தான் அவங்கள கொண்டுட்டு வர முடியும். அவங்க எல்லாம் கொண்டு வந்து இயேசுவின் பாதத்திலே வைத்தார்கள். அடுத்து படிப்போம் வேகமாக. ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் அவர்களே சொஸ்தப்படுத்தினாரு. இப்ப வாய் பேசாம வந்தவர் என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு. உடல் குறைவாய் வந்தவர் சுகம் அடைந்தார். நடக்க முடியாமல் வந்தவர் நடக்கிறார். பார்க்க முடியாமல் வந்தவர் பார்க்கிறார். இதை ஜனங்கள் கண்டு ரொம்ப ஆச்சரியம். இந்த இயேசுவில் நம்பி பாதத்தில் கொண்டு போய் வச்சாங்க. வந்தவங்க எல்லாருடைய பிணிகளையும் இயேசு கிறிஸ்து நீக்கினார். அவர்கிட்ட வல்லம் இருக்கு. பல நேரங்களில் நம்முடைய குறைவுகளையும் நம்முடைய பலன்களையும் நம்ம நினைத்து அதை சார்ந்து ஆண்டவருடைய வல்லமையை மட்டுப்படுத்திடுவோம். நம்மளால தைரியமா சொல்ல முடியல. அற்புத சுகம் இன்றைக்கும் தேவன் செய்வார் என்றால் அவர் செய்வார். அது அவருடைய சித்தம். அவருக்கு வல்லமை குறைந்து போகல. அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆனால் நம்முடைய தேவன் நாம் அறிந்தோம். முதல்ல
இப்போ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்களாம். ஆண்டவருடைய செயல்கள் எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். நம்ம யாக்கோபு நிருபத்தில் நம்ம அடிக்கடி அன்புக்காகவும் சகோதர சிநேகத்திற்காகவும் சொல்லுகிற ஒரு மேற்கோள் வசனம் தான் யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது, இப்ப வஸ்திரம் இல்லாம அன்றாட உணவு இல்லாம இருக்கிறது யாரு? ஒரு உறவு இருக்காங்க, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ. எவ்வளவு நெருக்கமா சொல்றாரு. ஒரு சகோதரன், உங்களோடு இருக்கிற ஒரு சகோதரன், உங்களோடு இருக்கிற ஒரு சகோதரி. உங்களை போல தினமும் சாப்பிடுவதுக்கு அவங்களுக்கு இல்லை. உங்களை போல உடுத்திக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஆடை இல்லாம இருக்கிறாங்க. இப்ப அடுத்து சொல்லுகிறாரு, அடுத்த வசனம், உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள். அடுத்து, குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லி. குளிர் காய்ந்து பசியாருங்கள், இது நல்ல வார்த்தையா இல்லையா? இல்ல, வார்த்தையை எடுத்துக்கொண்டால் இது நல்ல வார்த்தையா இல்லையா? நல்ல வார்த்தை தானே. ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார். சோமில்லாம போன ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார். சந்திக்க போறோம் பிரதர், 4 நாளா எங்க வீட்டுல சரியா சாப்பிடுறதுக்கான வழி இல்லை. நான் தான் வேலைக்கு போகணும், வேலைக்கு போக முடியல. வேற எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பக்கத்துல அக்கம் பக்கத்துல யாருமே இல்லை. என் கையில பணம் இருப்பும் கிடையாது. ஒரு 4 நாளாக நாங்களும் எங்க வீட்டில் உள்ள பிள்ளைகளும் சரியா சாப்பிடல. என் பிள்ளை பால் தான் குடிக்கும், ஆனா பால் வாங்கி கொடுப்பதற்கு பணம் இல்லை. 4 நாள் என் பிள்ளை கடும் காப்பி தான் குடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த ஆஸ்பத்திரியில போய் சிகிச்சை எடுத்தால் சரியாயிரும். நாங்க போனோம், குறைஞ்சது 500 ரூபாய் வேணும். அதனால ஆஸ்பத்திரிக்கும் போகல. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏதோ மாத்திரை கொடுத்தாங்க. கவர்மெண்ட்டை குறை சொல்லக்கூடாது சொல்றேன். ஆகவே நான் என்னால முடியலைன்னு சொல்ல வரேன். இந்த மருத்துவத்தை கூட என்னால் பார்க்க முடியல. அவ்வளவு நிலைமையில் இருக்கிறாங்க. போய் சந்திக்கிறோம். என்ன வார்த்தை நம்ம சொல்றோம்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார், கர்த்தர் உங்களுக்கு ஆகாரம் கொடுப்பார். நாங்க மட்டும் சொல்லிட்டு போவோம். இதெல்லாம் கர்த்தர் செய்வாரு. இவர் சொல்றாரு, இப்படி எல்லாம் சொல்லியும் அடுத்து சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? நீங்க சொல்லி என்ன பிரயோஜனம்? அவன் சகோதரனா சகோதரியா இருந்து என்ன பிரயோஜனம்? ஆபத்தில் உதவுவதற்கு தான் சகோதரன். ஒரு இக்கட்டில் உதவி செய்வதற்கு தான் சகோதரன். இக்கட்டிலேயே உதவி செய்யல, ஆபத்திலேயே உதவி செய்யல, அப்புறம் சகோதரன் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஊர் பகுதிகளில் இன்னைக்கு அந்த நிலைமை கூட மாறிக்கொண்டுதான் இருக்குது. ஊர் பகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நெருங்கின சொந்தம், இன்னும் சில இடங்களில் கூட பிறந்தவங்களை எப்ப பார்க்க முடியும்? ஒரே நேரத்தில் தெரியுமா? விசேஷமா? அதெல்லாம் பழைய காலம் பிரதர். அவ்வளவுதான். விசேஷத்தை கூட கூப்பிட மாட்டோம், வரமாட்டோம் அப்படிங்கிறதான் இருக்குது. இவங்கெல்லாம் கூட பிறந்தவங்களா? இவங்கெல்லாம் ரொம்ப சொந்தமாங்கிறது எப்ப பார்க்க முடியும்னா ஐஸ் பெட்டிக்குள்ள போனா தான் பார்க்க முடியும். அது வரைக்கும் பார்க்க முடியாது. ஓ, இவர் தான் அவங்க கூட பிறந்தவங்களா? எங்க இருக்கிறாங்க? அங்க இருக்கிறாங்க. அப்ப இது வரைக்கும் சாகட்டும்னு காத்துட்டு இருந்தாங்க. இன்னும் சிலவு சொல்லுவாங்க, செத்தா கூட உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். என்ன அளவு விசுவாச வைராக்கியம் பார்த்தீங்களா? வைராக்கியமான விசுவாசிகள். நீ சகோதரன் சகோதரி என்று சொல்லி என்னத்திற்கு? ஆறுதலான வார்த்தை சொன்னாயே, பிரயோஜனம் என்ன? இந்த பொது ஜனங்கள் நம்மகிட்ட பேசுறாங்க. நாங்க இயேசுவுக்கு சீடர்கள் இல்லை, நாங்க இயேசுவுக்கு பின்னாலேயே ஊழியம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கல. ஆனா நாங்க ஒண்ணு செஞ்சோம், அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு உலகம்
ஆன்மீகத்தை ஆதாயமாக்கிருச்சு. அதானே நாகமான் கதையில் நடந்தது. இவன் என்ன சொன்னான்? தீர்க்கதரிசனத்தில் போனால் சோகம் கிடைக்கும். இவன் என்ன கொண்டு போனான் போகும்போது? மாற்று வஸ்திரம், வெள்ளி. அவ எதை காண்பிக்கிறது? இவ்வளவெல்லாம் செலவு செய்தாதான் நடக்கும். அதுதான் இன்னைக்கு உலகத்திலும் பரவி இருக்குது. அதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்திலும் பரவி இருக்குது. அதுதான் இன்னைக்கு நம்மிடையும் பரவி கொண்டு இருக்கிறது. பணம் இல்லாம எதுவும் நடக்காது. ஏதோ ஒரு வகையில வசூல் நடந்துகிட்டே இருக்கு நம்மட்டையும். மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ நம்ம பக்கத்திலும் வசூல் வேட்டை தொடங்கிருச்சு. உலகத்துக்கு அதெல்லாம் ஒரு ஆதாயம் தேடக்கூடிய ஒரு தொழில். ஆனால் இந்த இயேசுகிட்ட வாங்க, நீங்க எதுவுமே கொண்டுட்டு வர வேண்டாம். நீங்க உள்ள நிலையிலே வாங்க. கொண்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவில பயனடைந்தாங்க. அடுத்து படிக்கிறோம், இதை கண்டு ஆச்சரியப்பட்டு தேவனை கொண்டு வந்தவங்களுக்கும் மகிமை இல்லை, சுகம் பெற்றவங்களுக்கும் மகிமை இல்லை. மகிமை யாருக்கு? இதுலயும் இந்த பொதுமக்கள் நமக்கு நல்லதை கற்றுத்தாராங்க. நாங்க தான் கொண்டு வந்த பல நேரங்களில் சொல்லுவாங்க, நான் தான் பிரதர், நான் தான். ஓ, இன்னைக்கு அப்படி இருக்காரா? உங்களுக்கு தெரியாது. அவருக்கு நான் தான் அவருக்கு போச்சு. நான் தான் அப்படின்னு சொல்ற இடத்துல நான்கிறவர் இருக்க மாட்டாரு. நான்கிறவர் யாரு? ஐ அம் தட் ஐ அம். நானேன்னு சொல்றது யாரு? நான் புரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் நான் சொல்றனோ அங்கெல்லாம் நானேங்கிறவர் இல்லை. நம்ம வாழ்க்கையில வரக்கூடும். மகிமை நமக்கல்ல, மகிமை தேவனுக்கு. ஆகவே நம்முடைய இந்த முகாம் மூலமா இனிமேல் நம்ம பிரிஞ்சு போகும்போது எல்லாத்துலயுமே இந்த பொது ஜனங்கள் நமக்கு பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க, நினைக்க வச்சிருக்கிறாங்க. நம்ம அப்படி வாழ்வோம். நம்ம சுற்றி நிறைய மக்கள் இருக்கிறாங்க. முதல் நாம் அறிவோம் நம்மால் முடிந்தவைகளை. அதுதான் முதல் சாட்சி. நாங்கெல்லாம் அப்படி வந்தவங்க தான். நாகராஜ் பதர்லாம் தெரியும், அவங்களும் அப்படி வந்தவங்க தான். நம்ம நிறைய பேர் அப்படி வந்தவங்க தான். அப்படி அநேகரை தேவனிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, நம்ம தேவனுக்கு நல்ல நிலைமையில பயனா இருப்பதற்கு உதவி செய்யட்டும். அவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.